வணக்கம் மாணவ செல்வங்களே. சென்ற வகுப்பில் கல்வியில் சிறந்த பெண்கள் முதல் பகுதி பார்த்தோம் இல்லையா? இப்போ இரண்டாவது பகுதியை நம்ம பார்த்துடலாம். இன்னும் வேறு யாரெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாங்கன்னு சொல்கிறேன், கேளு தம்பி. முடியாது பெண்ணாளே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யாரு? தந்தை பெரியாறு. விடியாது பெண்ணாளே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாரு? நம்ம பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யாரு? பாரதிதாசனார். இவ்வளவு செய்தி கேட்ட நாங்கள் பெண் கல்விக்காக நமது அரசாங்கம் என்னென்ன செய்தது என்பதையே கேட்க மறந்துட்டோன்னு. பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல, ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டது தம்பி. என்னென்ன சொல்கிறீங்க? நம்ப முடியலை. ஆங்கில அரசு சட்டம் போட்டதா? புரியும்படி சொல்லுங்க தம்பி. 1882 ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இணையர் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. அதன் பிறகு பெண் கல்வி பயில பல உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்குச்சு. பெண்மையோட உயர்வு பண்டித ரமாபாய் 1858 1922 வரை. இவர் சமூக தன்னார்வலர். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். ஆங்கில அரசு பற்றி சொன்னீங்க சரி. விடுதலைக்கு பின் நமது மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்காக என்ன செய்தன? அதை சொல்லாமல் விடுவேனா தம்பி? கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். கற்பதனாலே நம் நாட்டின் நிலை ஓங்கும். பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள். பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். நமது தமிழக அரசு நல்ல திட்டங்களையே தந்திருக்குதானே. அரசு திட்டங்கள் மட்டுமல்ல, தனி மனித பங்களிப்பும் இருக்கு தம்பி. இந்தியாவில் குழந்தை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியா ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் யார் என்ன? 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் அவர்தான் நம்ம கைலாஷ் சத்யார்த்தி. என்ன தம்பி இழுக்கிற? சொல்கிறேன் கேளு. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க, தெரியுமோ? ஆமாண்ணே, நான் கூட கேள்விப்பட்டேன். இவ்வளவு நேரம் என்னுடைய வில்லு பாட்டால் என்ன தெரிஞ்சுக்கிட்ட தம்பி? மக்களுக்கு சுருக்கமாக சொல்லு. பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், ஆணும் பெண்ணும் சரி நிகரெனும் அறிவு வளரணும், அன்பினாலே அகிலம் பூக்கும் உண்மை புரியணும். பரவாயில்ல, நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட தம்பி. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு இன்று பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வாராங்க. உயர்கல்வி கற்று எல்லா துறைகளிலும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க. அடடே, இது எவ்வளோ பெரிய செய்தி என்ன! என்னென்ன நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்ததால் நேரம் போனதே தெரியலை. சரி, அப்படின்னா மங்களம் பாடிடுவோம். வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, சமத்துவம் வாழியவே, புவி வளம் பெறவே, புதிய உலகம் நலம் பெறவே. பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. சிவகாமி அம்மையார் பெண் கல்வி உதவி திட்டம் கல்வி, திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் 1903 1943 வரை. மறைமலை அடிகளின் மகள் ஆவார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல், தமிழ் அகர வரிசை, முப்பெண்மணிகளின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவையாக விளங்குகின்றன. கோத்தாரி கல்விக்குழு 1964 கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில்
அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. சாரதா சட்டம். பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் 1906 முதல் 1955 வரை தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். சூரியன், பரமாணு பிராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். பெண்மை அறிவு. சாவித்ரிபாய் பூலே 1831 முதல் 1897 வரை. 1848இல் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். இந்த பாக்ஸுக்குள்ள உள்ளதெல்லாம் ரொம்ப ஒன்வேர்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த பாக்ஸில் உள்ளதுலாம் முக்கியமாக நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி குறித்து படிச்சுக்கோங்க. அடுத்தது யார் இவர் பகுதியில் பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. சரி, இப்போ கல்வியில் சிறந்த பெண்கள் பகுதி 1 பகுதி 2 பார்த்தோம். இந்த 2 பகுதியுமே உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் வந்து சொல்ல வேண்டியது என்னதுன்னா, நிறைய ஓரிரு மதிப்பெண்கள் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பாக்ஸில் உள்ளது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு வந்து படிச்சுக்கோங்க. இதெல்லாமே என்னது ரொம்ப முக்கியமானது. இந்த கோத்தாரி கல்விக் கொள்கை, சாரதா சட்டம், பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம், அப்புறம் அந்த பாக்ஸில் உள்ள அந்த முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், ஐடா சோபியாஸ் கட்டர், பண்டித ரமாபாய், இந்த கட்டத்தில் உள்ளது ஃபுல்லாக சங்ககால பெண்பார் புலவர்களுடைய பெயர்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது. சரியாம்மா? சரி, இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மாணவ மணிகளே.